நேற்று வரைக்கும் நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்க பஞ்ச அங்கங்கள் என்னென்னன்றதை பற்றி என்ன விளக்கமாக பார்த்துருக்கோம். இன்னொன்று என்னென்னா, அதில் நட்சத்திரம் 27 இருக்கு இல்லையா? ஆனால் பிரம்மாண்ட புராணத்தில் நட்சத்திரம் 33ன்னு சொல்கிறான். 33 ஆக்சுவலாக நம்ம சாஸ்திர பிரகாரம் நமக்கு நட்சத்திரங்கள் வந்து 33. அதுக்கப்புறம் அதை வந்தவங்க இவங்களோட கால்குலேஷன் வசதிகளுக்காக சிலதை குறைச்சி கூட்டி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா, நம்ம 27 நட்சத்திரம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த 27ல் உங்களுக்கு அவிட்டத்தோட முதல் பாகமும் திருவோண நட்சத்திரத்தோட 4ஆம் பாதமும், அதாவது 4வது கால் பாகம், 4 பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? திருவோண நட்சத்திரத்தோட 4ஆம் பாதமும் அவிட்ட நட்சத்திரத்தோட முதல் பாதமும் சேர்ந்தது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அபிஜித்னு பேர். இந்த அபிஜித் நட்சத்திரத்துல இந்த அபிஜித் காலம்னு அதுல சொல்லுவாங்க. அபிஜித் காலம்ன்றது வந்து என்னன்னா, திருவோண நட்சத்திரத்தோட 4வது பாதமும் அவிட்ட நட்சத்திரத்தோட முதல் பாதமும் இது ரெண்டும் சேர்ந்து வர நேரத்துல எந்த காரியத்தை நீங்க தொட்டீங்கன்னாலும் அமோகமா வரும். ரொம்ப அமோகமா. இது வந்து மாசத்துல ஒரு நாள் வரும். அது கரெக்டா உங்களுக்கு அந்த காரியம் அந்த நேரத்தை நீங்க அவிட்டத்துக்கும் திருவோணத்துக்கும் லிங்கா இருக்கு பாருங்க. திருவோணமா அவிட்டமும் மாறுற நேரத்துல பண்ணீங்கன்னு வைங்க, பிரமாதமா இருக்கும். அந்த கால்ன்றது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு 60 நாள் இல்லையா? கால்னா 15 நாள். கால் 60 நாள் தான் இப்ப சாதாரணமா வச்சுக்கணும். அது 15 நாள், இதுல ஒரு 15 நாள், 30 நாள். ஆமா 30 நாள். இந்த 30 நாளையே நம்ம கணக்கு வச்சுக்கணும். இந்த 30 நாளைய ஒரு நாளைக்கு 60 நாள் இல்லையா? 15 நாள் இல்லை, கடைசி கால் பாகம் வந்து 7.5 நாள். சாரி இல்லையா? 30 60 நாள் தானே? கரெக்டா தான். கடைசி கால் பாகம்ன்றது 30 நாள் தான். ஆமா 30 60 நாள். இந்த கால் பாகத்துக்கு 15 நாள் இருக்கு இல்லையா? இந்த கால் பாகத்துக்கு 15 நாள். ஒரு நட்சத்திரத்துக்கு 60 நாள். 60 நாளில வந்து திருவோண நட்சத்திரத்தோட கடைசி கால் பாகம் வந்து 15 நாள், 4ஆம் பாதம். அவிட்ட நட்சத்திரத்தோட முதல் கால் பாகம் 15 நாள் இல்லையா? அது ஒரு 15 நாள் சேர்த்துனாங்கன்னா 30 நாள். இந்த 30 நாழிகை இருக்கு இல்லையா? 30 நாழிகைன்றது 12 மணி நேரம். அதை நம்ம 30 நாழிகைன்றது 12 மணி நேரம். நம்ம அந்த கணக்கு வச்சுக்கணும். இந்த 30 நாழிகை 12 மணி நேரம். 30 நாழிகைன்றது வந்து 6 மணி நேரம். இந்த 30 நாழிகை வந்து 6 6 12 தானே? 12 மணி நேரம் கரெக்ட் தான். 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரத்தை நீங்க கணக்கு வச்சுக்கணும். இந்த 12 மணி நேரத்துல என்ன, அந்த திருவோண நட்சத்திரத்தோட 6 மணி நேரம், கடைசி 6 மணி நேரத்தையும் அவிட்ட நட்சத்திரத்தோட முதல் 6 மணி நேரம் சும்மா தோராயமா கணக்கு வச்சுக்கணும். ஆனா இதை அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த டைம் எப்போ முடியுது, சூரிய அஸ்தமத்துல இருந்து இந்த நட்சத்திரம் எப்போ ஆரம்பிச்சது அதெல்லாம் பார்த்து பண்ணணும். இதை கணக்கு வச்சு இந்த நேரத்துல நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அமோகமா துலங்கும். ரொம்ப பெரிய நீங்க வந்து அந்த காலத்துல நீங்க அந்த காரியத்தை செய்யாதீங்கன்னா அந்த காரியம் ரொம்ப நல்லா மடமடம் ஆயிடும். எல்லாமே நல்லா. அபிஜித்துன்னு பேர் அந்த நட்சத்திரத்துக்கு பேரு. ஆனா அந்த நட்சத்திரத்தை கொண்டு வரல. அந்த அபிஜித் நட்சத்திரத்தை அழிச்சுதான் இது ரெண்டுலயும் கால் சேர்த்து விட்டாங்க. இந்த அவிட்டத்திலையும் திருவோணத்திலையும். இந்த அபிஜித் காலம்னு ஒரு பேர், அது சாஸ்திரங்கள்ல இருக்கு. அபிஜித் காலத்துல சொன்னோம்னா எந்த காரியமும் அமோகமா வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக அது ஒன்று சேர்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்தோட 28 ஆச்சா? 28ல அந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா? 6 கார்த்திகை நட்சத்திரம். நம்ம கார்த்திகைன்னு ஒன்று தான் எடுத்துக்கிறோம். ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஆக்சுவலாக கார்த்திகை பெண்கள் 6 பேர். கார்த்திகை நட்சத்திரம் வந்து 6 நட்சத்திரம். 6 நட்சத்திரம். அது பேர் என்னன்னீங்கன்னா, அம்பர் 1, துலா, மிதக்ஞை, ஏமயந்தை, நிதக்ஷை, பிரயந்தை. இந்த 6 பெண், அந்த கார்த்திகை பெண்கள் 6 பேரோட பேர் அது. அம்பர், துலா, மிதக்ஞை, மேயக்ஞை, நிதக்ஞை, பிரயந்தை. இந்த 6 பேர் அந்த பெண்களோட பேரு. அதனால அந்த அது வந்து அந்த 6 நட்சத்திரமும் 6 நட்சத்திரம் அது ஆக்சுவலா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 27 + 1 28 இல்லையா? 28 இந்த கார்த்திகை நட்சத்திரன்றதே கிடையாது. கார்த்திகைன்னு ஒரு நட்சத்திரமே வச்சுக்கல. அந்த 6 பேருக்கு தான் நட்சத்திரம் கொடுத்தாங்க. அவங்க 6 பேரும் ஒன்னா சேர்ந்து முருகனை வளர்த்ததுனால அந்த 6 நட்சத்திரத்தோட பவரையும் ஒன்னா சேர்த்து கார்த்திகைன்னு, அந்த கார்த்திகைன்னு ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கிட்டாங்க.
ஸோ 27 நீங்க அபிஜித் 1 28, 28 பிளஸ் 6 அந்த கார்த்திகை பெண்கள் ஒரு 6 34, 34ல நீங்க கார்த்திகை நட்சத்திரம் இல்லை தானே, கார்த்திகை நட்சத்திரம் இல்லாதானே இது 6. இப்ப கார்த்திகை நட்சத்திரம் ஒண்ணு உருவாக்கிருக்கு இல்லையா, அதனால அதை நீங்க கழிச்சீங்கன்னா 33. கார்த்திகை பெண்கள் இல்லாத கார்த்திகையோட சேர்த்து தானே 34, கார்த்திகை இல்லாத 33, ஆக்சுவலா 33 நட்சத்திரங்கள் அதுதான். ஆனா இந்த 6 நட்சத்திரத்தோட பவரையும் சேர்த்து கார்த்திகை, அதனாலதான் கிருத்திகைக்கு வந்து அவ்வளவு விசேஷம், முருகனுக்கு விசேஷம். கிருத்திகையில வந்து எந்த காரியத்தையும் பண்ணணும் நல்லது, கிருத்திகை அன்னைக்கு காரியத்தை செய்யறது நல்லதுன்னு. கார்த்திகைன்றது வந்து அவ்வளவு விசேஷமானது. அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல காரியங்களை செய்யுது. ஆனா பரணி கார்த்திகைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, பரணி கார்த்திகையில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு. அது என்னன்னா உங்களோட வழிபாடு கெட்டு போக போகுதுன்றதுக்காக அந்த காலத்துல அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 6 நட்சத்திரத்துக்கும் சேர்ந்து அது அது ஆரம்பத்துல உங்களுக்கு நட்சத்திரங்கள் 33 பிரம்மாண்ட புராணத்துல கொடுத்துருக்கு. ஆமா அது மாதிரி தனுகரண புவன யோகம்னு ஒண்ணு இருக்கு. தனுகரண புவன போகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தனுன்னா உடம்பு, கருணம்னா கருணம்னா அந்த கர்ணம்ன்றதான் காரியங்கள், அதில் உள்ள கருவிகள். கர்ணம்னா கருவிகள். புவனம்னா பூமி, செயல்பாட்டுக்கான இடம். போகம்னா இன்ப துன்பங்கள். அதான் இந்த உடம்பு, இந்த உடம்பும் அதில் உள்ள கருவிகளும் செயல்படுவதற்கான இடமா இந்த பூமியில இன்ப துன்பங்கள் வந்து அழியறதுதான், வந்து சேர்றதுதான். அதான் இன்ப துன்பங்கள் சேர்றது. அதான் மனுஷன் தானா மாயைன்றதான் தானா இந்த உடம்புக்கு, உடம்பும் அதில் உள்ள கருவிகளும் செயல்படுவதற்கான இடமா பூமி இருக்கான். இன்னும் அந்த செயல்படுறதுன்றது என்னன்னா அந்த செயல்பாடு தான் இன்ப துன்பங்கள். அதனோட பலன் தான் விதி, அனுபவித்து கழிச்சு. விதியை மட்டும் அனுபவிச்சு தான் கழிச்சாகணும், ஒன்றும் பண்ண முடியாதீங்க. அதான் விதியை வந்து அனுபவிச்சு தான் விதி க்ஷயம்னு. விதி க்ஷயம்னா அழியக்கூடியது, அழியும். அனுபவிக்கணும், அனுபவிச்சாதான் அழியும். நீங்க அனுபவிக்கலன்னா அது அழியாது. அந்த விதி நீங்க அனுபவிச்சு அதுக்கான பலனை அந்த இதை அனுபவிச்சாதான் விதி மட்டும் கழியும். இப்படியாக அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இப்பதான் நம்மளுக்கு நியூ இயர் போச்சு. சான்ஸ்கிரிட்ல வந்து நியூ இயருக்கு ஒரு வாழ்த்து இருக்கு. அது தெரிஞ்சுங்க. இப்ப நம்ம நியூ இயர் வாழ்த்து, ஹாப்பி நியூ இயர் எல்லாம் சொல்றோமே, இதை வந்து சான்ஸ்கிரிட்ல ஒரு இது இருக்கு. அது வந்து க்ஷணம் பிரதிக்ஷணம். அது ஒரு பாட்டாவே பாடுவாங்க, க்ஷணம் பிரதிக்ஷணம் அப்படி அந்த மாதிரி வரும். க்ஷணம் பிரதிக்ஷணம் என்னவம் நவம். அதே மாதிரி தக்ஷசுந்தரம் தக்ஷசாசிவம், தக்ஷசுந்தரம் தக்ஷசாசிவம், பர்ஷநூதனம் தேசுபமிருதம் அப்படி அது மாதிரி வரும். க்ஷணம் பிரதிக்ஷணம் என்மவம், க்ஷணம் பிரதிக்ஷணம் என்னவம் நவம், க்ஷணம் சுதந்திரம் தக்ஷசாஸ்திரம், வர்ஷநூதனம் தேசுவம் மிருதம் தேசுவம் மிருதம் அப்படின்றது. இதுதான் சான்ஸ்கிரிட்ல வாழ்த்து. க்ஷணம் பிரதிக்ஷணம். க்ஷணம்னா ஒவ்வொரு நொடியும், க்ஷணப்பொழுது நம்ம சொல்றோம் பாருங்க. க்ஷணம்ன்றது ஆக்சுவலா நொடியில பாதி, ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு நொடி நம்ம சிட்டிக்க போடுறோமே, இந்த நொடியில பாதி. அந்த காலத்துல அதே கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. க்ஷணம்ன்றது அதான், க்ஷணப்பொழுதுலன்றமே அந்த நொடியில பாதி. அதான் க்ஷணம் பிரதிக்ஷணம். க்ஷணம் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் அதான் க்ஷணம் பிரதிக்ஷணம், ஒவ்வொரு நொடியில பாதியும். பிரதிக்ஷணம் ஒவ்வொரு, அது பிரதிக்னா நொடி, ஒவ்வொரு பிரதிக்ஷணன்றது ஒவ்வொரு நொடியிலும். நவம் நவம். என்னன்னா புதுமையானது, நவம்னா புதுசு. நவம் நவம். ஒவ்வொரு நொடியும் புது வருஷம் பிறக்கிற நேரம், அந்த நேரத்தை சொல்றேன். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு நொடியில் பாதியும், ஒவ்வொரு க்ஷணமும் புதுமையானது, புதியது. புதியது வேற, புதுமையானது வேற, ஞாபகம் வச்சுங்க. புதியதுன்றது ஃப்ரெஷ், புதுமையானது வந்து நியூ. இரண்டையும் ஞாபகம் வச்சுங்க. புதியதுன்றது வந்து ஃப்ரெஷ், புதுமையானதுன்றது வந்து நியூ. அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்.
க்ஷணம் பிரதிக்ஷணம் அது. அடுத்தது தக்ஷ சுந்தரம். தக்ஷன்னா மிகன்னு ஒரு அர்த்தம். தக்ஷணம்ன்றது வந்து சவுத்துன்னு ஒரு அர்த்தம். தக்ஷன்னா ரொம்பன்னு. சுந்தரம்னா அழகு. சுந்தரம்னா அழகு. சுந்தர வடிவேலன்னு முருகனை, முருகனுக்கு பேரே சுந்தரம்னு ஒரு பேர். முருகனுக்கு வந்து சுந்தர வடிவேலன்னு ஒரு பேர் உண்டு. அழகானவன்றது முருகன்ற பேருக்கே அழகன்ற சொல்லுக்கு முருகான்றது அதான் சுந்தர வடிவேலுன்னு பேர் வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதிரூப சுந்தரம்னு அதான் அதிரூப சுந்தரம்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறவனு. அதான் சுந்தரம்னா அழகானது. அப்ப இந்த ஒவ்வொரு சுந்தரம் மிக அழகானது. தக்ஷசாஸ்திரம். தக்ஷ இதுல வந்து தக்ஷன்றது வந்து அதேதான் மிக. சாசிவம்னா புனிதமானது. சாஸ்திர புனிதத்தன்மை. சிவம்னா தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அளவுக்கு புதுமையானது. அது புரியுதா உங்களுக்கு? அது வருஷ நூதனம். வருஷம்னா புது புது நாள். வருஷ நூதனம். வருஷம்னா வருஷம், நம்ம தமிழ் வருடம்ன்றதான். அந்த வருஷன்றது வந்து இதுல இருந்து வந்ததுதான், சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுதான். வருஷ நூதனம். நூதனம்னா புதிய நூதன உங்களுக்கு நூதன புதுமனை புகு விழான்னு போடுவாங்க. நூதன புதுமனை புகு விழா. நூதன கிரகப்பிரவேசம் பார்த்துருக்கீங்க இல்லையா பத்திரிக்கையில? நூதன புதிய புதிய வீடு, புது வீடு, ஃப்ரெஷ்ஷா கட்டின வீடு, ரிப்பேர் பண்ணி எடுத்து ரெனோவேட் பண்ணதில்லை, புதுசா கட்டின வீடு, ஃப்ரெஷ் ஹவுஸ். அதுதான் நூதன கிரகம். நூதனம்னா புதுசு, புதிய வருடம். வருஷ நூதனம். தேசுபாமிருதம். தேசுபாமிருதம்னா ரொம்ப நல்லதை கொடுக்குமா. இதுவரை இல்லாத அமிர்தம் போன்ற ஒரு சுவையை கொடுப்பான். தேகம்னா தேகம். சுபம். சுபம் தேகத்துக்கு இனிமையான அமிர்தம். அமிர்தத்தை கொடுக்கும். புது வருஷத்தை சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லி, அந்த மாதிரி கொடுக்க போறது இந்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நொடியும் அந்த புது வருஷம் பிறக்கிறதுல இருந்து, புது வருஷம் பிறக்கிறது இல்லையா, பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு க்ஷணமும் புதுசு, புதுமையானது. அதான் தட்சணம் பிரதிக்ஷணம். அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்ஷசுந்தரம். தக்ஷசுந்தரம்ன்றது மிக அழகானது. தக்ஷசாஸ்வதம் மிக புனிதமானது. இந்த பூமி இப்போ புது வருஷம் பிறந்த ஒவ்வொரு நொடியும் ரொம்ப புதுசு, புதுமையானது, அழகானது, மிக அழகானது, மிக புனிதமானது. வருஷ நூதனம் புதிய வருஷமானது. இந்த புதிய வருஷம் தேசுவாமிர்தம். நீங்க மனசுக்கு இன்பத்தை சுவைக்கக்கூடிய அமிர்தம் போன்ற இன்பத்தை சுவையை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது திகழப் போகிறது. அதான் வருஷ நூதனம்ன்றது. அதான் தேசுபாமிர்தம். இது வந்து சான்ஸ்கிரிட்ல வாழ்த்து, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொல்லிக்கிற வாழ்த்து இதுதான். க்ஷணம் பிரதிக்ஷணம் க்ஷணம் பிரதிக்ஷணம் எந்நவம் நவம் தக்ஷசுந்தரம் தக்ஷசாஸ்வதம் வருஷநூதனம் தேசுபாமிருதம்னு அது பேர். அது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கோட உங்களுக்கு இது வரைக்கும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேற சப்ஜெக்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ.